இதனை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற உலகளாவிய கல்வி நிறுவனங்களுள் மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக விளிம்புநிலை மக்களின் கல்வி நிறுவனம் என்னும் அடையாளமாக விளங்குவதற்கு காரணமாக இருக்கிற இயேசு சபைக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நூற்றாண்டு விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்து நடைபெற்று வருகின்றன. இந்த வளாகத்தில் நூற்றாண்டு நினைவு கட்டிடம் எழுப்பு பெற்று இயேசு சபையின் அகில உலக தலைவர் வருகை தந்து அதனை திறந்து வைத்திருக்கிற ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆகச் சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து கல்வி விழிப்புணர்வு தொடர்பான கருத்தரங்கை ஒருங்கிணைத்து அதிலே பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக கல்வி நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் சற்று காலம் தாழ்ந்து இந்த அமர்விலே நான் பங்கேற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக வருந்துகிறேன். விளிம்புநிலை மக்களின் உயர்கல்வி குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு வழங்கியிருக்கிற கட்டளை. விளிம்புநிலை சமூகம் உலகளாவிய அளவில் அனைத்து துறைகளிலும் புறக்கணிக்கப்படுகிற நிலை உள்ளது. இந்தியாவில் மட்டுமல்ல. ஆகவே ஐநா பேரவையில் உலகளாவிய அளவில் அனைத்து அரசுகளும் விளிம்புநிலை சமூகங்களை சார்ந்த அனைவருக்கும் கல்வி அது சமத்துவம் வழங்குகிற கல்வியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் அதற்கு கடமைப்பட்டு இருக்கிறது, இந்தியா உட்பட. எனவே இந்திய அரசும் ஒருங்கிணைந்த கல்வியை அனைத்து தரப்பாரும் பெறுகிற வகையில் கல்வி கொள்கையை வரையறுத்து நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாத ஒரு ஜனநாயக கடமையாக மாறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கல்வி கொள்கைகளை வரையறுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, இந்த ஆரம்ப கல்வி நகர்ப்புறங்களில் தொடக்க காலங்களில் உருவாக்கப்பெற்று பள்ளிகள் உருவாக்கப்பெற்று நகர்ப்புறங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிற வாய்ப்பை பெற்றார்கள். கிராமப்புறங்களை சார்ந்த மாணவர்கள் பிள்ளைகள் அதில் இணைக்கப்படாத சூழல் இருந்தது அல்லது புறக்கணிக்கப்படும் நிலை இருந்தது. ஓரளவுக்கு பொருளாதார வசதி உள்ளவர்கள் படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஏழை குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அந்த வாய்ப்பை பெற முடியாத சூழல் அமைந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவ்வப்போது கல்வி தொடர்பான கமிஷன்கள் உருவாகின. இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே இந்திய மண்ணில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இருந்ததை நாம் வரலாற்றில் அறிவோம்.
நாலந்தா பல்கலைக்கழகம். அது பௌத்த கருத்தியலின் அடிப்படையில் உருவான ஒரு கல்வி நிறுவனம். பௌத்தம் இந்த மண்ணில் செழித்தோங்கி வளர்ந்திருந்த காலம். அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும், அனைவருக்கும் உயர் கல்வியை வழங்க வேண்டும் என்கிற பார்வை பௌத்தத்தில் இருந்தது. இந்திய மண்ணில் 2 அணுகுமுறைகளை கொண்ட கொள்கைகள் வரையறுக்கப்பட்டு இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்கிற ஒரு கோட்பாடு, இன்க்ளூசிவ் அப்ரோச். இன்னொன்று, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்புகள், பெரும்பான்மையானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது என்கிற எக்ஸ்க்ளூசிவ் அப்ரோச், எக்ஸ்க்ளூஷன். பெண்களுக்கு கல்வி இல்லை என்று அவர்களை எக்ஸ்க்ளூட் செய்வது, ஏழைகளுக்கு கல்வி இல்லை என்று அவர்களை புறக்கணிப்பது, சாதி அடிப்படையில் வர்ண அடிப்படையில் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கல்வி இல்லை புறக்கணிப்பது என்கிற ஒரு கோட்பாடு. நாலந்தா பல்கலைக்கழகம் வளர்ந்தோங்கியிருந்த காலச்சூழலில் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு பௌத்தம் செழித்தோங்கி வளர்ந்திருந்த காலத்தில் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்கிற பார்வை இருந்தது. பெண்களுக்கும் கல்வி அளிக்கப்பட்டது. வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ யாரையும் புறந்தள்ளக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது, தவிர்க்கக்கூடாது என்கிற ஒரு அணுகுமுறை இருந்தது. ஸ்கூல் ஆஃப் இன்க்ளூஷன். ஆனால் அதே காலகட்டத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் என்கிற தியரியும் இங்கே இருந்தது. இந்த இரண்டையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கும் இது நடைமுறையில் இங்கே இருக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகு, பிரிட்டிஷார் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த பாகுபாடுகளை உணர்ந்து அதை தவிர்ப்பதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கல்விக் கொள்கைகளை அதன் அடிப்படையில் வரையறுக்க முயற்சித்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பை பெற்ற போது கொள்கை முடிவுகளை எடுக்கிற இடத்திலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குகிற இடத்திலும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மிக முக்கிய பங்கு வகித்தன. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஸ்கூல் ஆஃப் இன்க்ளூஷன் என்கிற அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் வரையறுத்தார்கள். விளிம்பு நிலை சமூகங்களை கண்டறிந்து அவர்களுக்கு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், கல்வி மற்றும் சுகாதாரம் என்பவற்றை முதலில் வழங்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார்கள். இது இந்திய மண்ணில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் நிகழ்வதற்கு அடித்தளம் அமைய காரணமாக இருந்த ஒரு கொள்கை நிலைப்பாடு. ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை ஆண்ட காலத்திலே மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கல்வி பெற முடியும் என்கிற நிலை இருந்தது. குறிப்பாக பெண்கள் 100 விழுக்காடு புறக்கணிக்கப்படும் நிலை இருந்தது. ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். நோ எஜுகேஷன் ஃபார் விமன். யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு கல்வி கிடையாது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் விமன். பெண்களை முழுமையாக புறக்கணிக்கிற நிலை இருந்தது. காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். பிராமின்ஸ், க்ஷத்ரியாஸ், வைசியாஸ் இவர்கள்தான்
இரு பிறப்பாளர்கள் என்கிற அடிப்படையிலே இந்த சமூகத்தில் மதிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், பிறப்பால் உயர்ந்தவர்கள். பிராமணர்கள் மட்டுமல்ல, பிராமணர், சத்திரியர், வைசியர் என்கிற சமூக பிரிவினர் மனிதனாக பிறந்த பிறகு, அந்த பிறப்பு முதல் முறை பிறப்பு, பிறகு பூநூல் அணிவது உபநயனம் என்கிற பெயரில் இரண்டாவது பிறப்பு, இப்படி இரு பிறப்பு கொண்ட சமூக பிரிவினர் தான் இந்து சமூக கட்டமைப்பிலே உயர் குடியினர். மற்ற அனைவரும் தாழ்ந்தவர்கள்தான். அவர்கள் உடல் உழைப்புக்கானவர்கள், ஒரே பிறப்பு, அவ்வளவுதான். எனவே அவர்கள் உழைப்பதற்காக மட்டுமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கல்வி வேண்டாம், சுகாதாரம் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அவர்களுக்கான அடிப்படை தேவைகளையும் உறுதிப்படுத்த வேண்டாம் என்கிற நிலை இருந்தது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் கல்வி தொடர்பான கொள்கையையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பிரிட்டிஷார் இந்த மண்ணை ஆள வந்த காலத்தில், அல்லது கிறிஸ்தவ மிஷனரிஸ் இங்கே செயல்பட தொடங்கிய காலத்தில் இந்த பெரும் இடைவெளி இருந்தது, ஒரு சமூக இடைவெளி இருந்தது. டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு நிறைந்திருந்தது. இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் என்பதே டிஸ்கிரிமினேட்டரி பேஸ்ட் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்கிற நிலையிலே இருந்தது. அப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் இந்தியாவிலேயே முதலாக 1715 சென்னையில் தான் சென்ட் மேரிஸ் ஸ்கூல் என்கிற ஒரு பள்ளி உருவானது. அதில் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, நோ டிஸ்கிரிமினேஷன். யாரும் ஸ்டூடெண்டாக அதிலே சேரலாம். ஆனால் மீடியம் என்பது இங்கிலீஷ். மீடியம் என்பதும் நடைமுறையிலே சிலரை உள்வாங்க அனுமதித்தது, பெரும்பான்மையானவர்களை புறக்கணிக்கிற நிலை இருந்தது. பிற்காலத்திலே அடுத்தடுத்து உருவாக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்கள் கல்விக் கொள்கைகளை வரையறுத்தன. அந்த கல்விக் கொள்கைகள் ஆரம்ப கல்வியை எவ்வாறு மேம்படுத்துவது, உயர்கல்வியை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டன. இந்த நாள் வரையில் விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் உயர்கல்வியை பெறுவதிலே மிகப்பெரிய போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையர்கள் வந்தார்கள், கொள்கைகளை வரையறுத்தார்கள், கல்வி நிலையங்களை திறந்தார்கள், சுகாதார நிறுவனங்களை திறந்தார்கள் என்றாலும் கூட, பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றாலும் கூட, இன்றும் உயர்கல்வியை பெறுவதிலே விளிம்பு நிலை சமூகம் பெரும் போராட்டத்தை நடத்துகிற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. யார் யார் விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் மிக எளிதாக நாம் அடையாளம் கண்டுவிட முடியும். இந்திய சமூக கட்டமைப்பில் அவற்றை ஏற்கனவே வரையறுத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி, மைனாரிட்டிஸ், இந்த சமூக பிரிவினருக்குள்ளே இருக்கிற ஆல் விமென் அனைவரும் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் இன் அவர் சொசைட்டி. இவர்கள்தான் சமூக கட்டமைப்பில் விளிம்பு நிலையில் இருக்கிற பிரிவினர். அது என்ன விளிம்பு நிலை? இந்த சமூகத்தை நாம் எப்போதுமே மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல் என்றுதான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். கீழே சூத்திரன், மேலே வைசியன், அதற்கு மேலே சத்திரியன், அதற்கு மேலே பிராமணன் என்கிற ஒரு கூம்பு வடிவ ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் என்பதுதான் நம்ம இடத்திலே நீண்ட காலமாக இருந்து வருகிற ஒரு பார்வை. இந்த ஹரிசாண்டல் அப்ரோச் என்கிற அடிப்படையிலே பார்த்தால் மையம்
அதற்கடுத்த வட்டம், அதற்கடுத்த வட்டம், அதற்கடுத்த வட்டம் என்கிற அந்த கடைசி வளையம் இருக்கிறதே அல்லது கடைசி வட்டம் இருக்கிறதே, அதுதான் விளிம்பு என்று சொல்வது. எட்ஜ் ஆஃப் எ சர்க்கிள். பவர் சென்டர், அதை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சர்க்கிள், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வளையம், வட்டம், கடைசியில் இருக்கிற அந்த சர்க்கிள், அந்த வட்டம் என்பதுதான் விளிம்பு நிலை என்று சொல்லப்படுகிற ஒன்று. பவர் சென்டரோடு நெருங்கிய தொடர்பிலே இருப்பவர்கள் இந்திய சமூக கட்டமைப்பில் அல்லது இந்து சமூக கட்டமைப்பில் முன்னேறிய சமூக பிரிவினராக இருக்கிறார்கள். பிராமின்ஸ், வர்ணாசிரம கொள்கைப்படி பார்த்தால் பிராமின்ஸ். அதற்கு அடுத்த நிலையிலே இருப்பவர்கள், அவர்களோடு நெருக்கமாக, இணக்கமாக, இறுக்கமாக பின்னி பிணைந்து இருப்பவர்கள் க்ஷத்ரியாஸ். அதற்கு அடுத்த நிலையிலே இருப்பவர்கள் வைசியாஸ். இது அடுத்தடுத்த வளையங்கள். இறுதியாக இருக்கிற வளையம் சூத்ராஸ் என்று இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த வளையங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் அவுட்காஸ்ட், அவர்னாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த வளையங்களுக்குள்ளேயே அவர்கள் இல்லை, விளிம்பு நிலைக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஹரிசான்டல் வியூ என்கிற அடிப்படையிலே இவற்றை நாம் சமூக கட்டமைப்பை பார்த்தால், அதிகாரம் என்பது மையமாக இருந்தால் அந்த மையத்தை ஒட்டியுள்ளவர்கள், நெருங்கியுள்ளவர்கள், அதோடு பின்னி பிணைந்திருப்பவர்கள், முடிவெடுக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள், கொள்கைகளை வரையறுக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகார பீடத்தில் தொடர்ந்து அமர்ந்திருப்பவர்கள் விளிம்பு நிலை சமூகத்தினரோடு எந்த தொடர்பும் மற்றவர்களாக இருக்கிறார்கள், இணக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே கல்விக் கொள்கையை வரையறுப்பவர்களும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள், முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள்தான் இருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களை உருவாக்கக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களில் பின்பற்றப்படக்கூடிய, நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பாடத்திட்டங்களை வரையறுக்கக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே பாகுபாடு நிறைந்த இந்த சமூக கட்டமைப்பில் காலமெல்லாம் புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை மக்களும் அதற்கும் அப்பால் கிடக்கிற உழைக்கும் மக்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற நிலை நீடிக்கிறது. ஆயிரத்தி 1924 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவிலே தன்னுடைய நெருங்கிய தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் போட்டு இது குறித்து தனியே ஒரு சபையை உருவாக்கி விளிம்பு நிலை மக்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும், அதற்கு அரசு உதவித்தொகைகள் வழங்க வேண்டும், விடுதிகள் கட்டித்தர வேண்டும், அயல் நாடுகள் சென்று படிப்பதற்கு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வழங்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் போட்ட வரலாறு இந்த மண்ணில் நடந்தேறி இருக்கிறது. இன்றைக்கும் தீர்மானம் போடுகிற நிலையில்தான் நாம் இருக்கிறோம். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு அடியெடுத்து வைத்த பிறகுதான் விளிம்பு நிலை மக்களை குறி இலக்காக வைத்து அவர்களுக்கும் கல்வி வழங்க வேண்டும், அவர்களுக்குரிய ஏதுக்களை, அதாவது ஏற்பாடுகளை, வசதிகளை, கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது, விடுதிகளை உருவாக்குவது, உதவித்தொகைகளை வழங்குவது, ஊக்கப்படுத்துவதற்கான பயிற்சி அளிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தினார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே இருந்தபோது தம்முடைய ஆட்சி நிர்வாகத்திற்கு உதவுவதற்காக கிளர்க் போன்ற குமாஸ்தாக்களை உருவாக்குவதற்கு அவர்கள் முதலில் முயற்சித்தார்கள் என்பது ஒரு பார்வை. ஆனால்
அதற்காக மட்டுமில்லாமல் இந்த சமூகம் கல்வி பெறுவது அனைவருக்குமான ஒரு அடிப்படை தேவை என்பதை உணர்ந்து அதை அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக மாற்றினார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி அடிப்படை உரிமையாகும் என்பதை உணர்த்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். இந்த நாட்டை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள், ஆண்டார்கள், இந்த மக்களின் உழைப்பை சுரண்டினார்கள் என்று ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட இதனுடைய கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கும் மக்களிடையே கல்வியை வளர்ப்பதற்கும் சுகாதாரத்தை அவர்களுக்கு வழங்குவதற்குமான அடித்தளங்களை அமைத்தவர்கள் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கு லயோலா கல்லூரி 100 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 100 ஆண்டு காலம் இங்கே இது விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு கல்வி நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது. அந்த விஷன், அந்த பார்வை இந்த மிஷனரிக்கு தொடர்ந்து நீடிக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமானதாகும். இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறது. இதை அரசை விமர்சிப்பதற்கான ஒரு மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. ஆனால் இந்த அடிப்படையை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது முக்கியமான ஒன்றை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவர் ஒரு பட்ட வகுப்பிலே அல்லது பள்ளிகளே சேர்ந்தால் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. எந்த வகுப்போடு அவர் நின்று விடுகிறாரோ அந்த வகுப்போடு அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படும். BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லயோலா கல்லூரியில் ஒருவர் சேர்கிறார். 1ஆம் ஆண்டு படிக்கிறார். 2ஆம் ஆண்டு படிக்க விரும்பவில்லை, படிப்பை பாதியிலேயே நிறுத்துகிறார் என்றால் அவர் 1ஆம் ஆண்டு படித்தார், அத்துடன் அவர் படிப்பை முடித்துக் கொண்டார் என்று சான்றிதழ் வழங்கப்படும். இப்படி ஒரு பாலிசி. இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய நோக்கம் டிராப் அவுட்டிங் ரேட் என்பதை உயர்த்துவதாகத்தான் இருக்கிறது. டிராப் அவுட்ஸ் என்பதை கூடாது. ஸ்கூல் எஜுகேஷனிலும் டிராப் அவுட்ஸ் கூடாது, ஹையர் எஜுகேஷனிலும் டிராப் அவுட்ஸ் கூடாது. அதுதான் ஒரு அரசின் தேசிய கொள்கையாக இருக்க வேண்டும், கல்விக் கொள்கையாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தி கல்வியை தொடர்வதற்கும் அடுத்தடுத்த உயர்கல்வியை பெறுவதற்கும் ஆவண செய்வதாகத்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும். அதுதான் அரசின் கல்விக் கொள்கையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நீ 3 ஆண்டு படிப்பை தொடர வேண்டும், அதை 3 ஆண்டுகள் வரையிலும் படித்து முடிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. 5 ஆண்டு பட்டவகுப்பு என்றால் 5 ஆண்டுகள் வரையும் படிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. பாதியிலே நீ நின்று போனால் கூட அதன் அடிப்படையில் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். ஒரு என்கரேஜ்மெண்ட், நீ டிராப் அவுட் ஆகலாம் என்கிற ஒரு ஊக்கத்தை இந்த கல்விக் கொள்கை தருகிறது. இது எந்த வகையிலே நியாயமானதாக இருக்க முடியும்? எண்ணி பார்க்க வேண்டும். 5ஆம் வகுப்பிலே பப்ளிக் எக்ஸாமினேஷன், 8ஆம் வகுப்பிலே பொது தேர்வு, 10ஆம் வகுப்பிலே பொது தேர்வு, 11ஆம் வகுப்பிலும் பொது தேர்வு, 12ஆம் வகுப்பிலும் பொது தேர்வு என்று ஆரம்ப அந்த பள்ளி வகுப்பிலேயே, பள்ளி படிப்பிலேயே எவ்வளவு பெரிய ஃபில்ட்ரேஷன்ஸ், வடிகட்டும் முறை. வடிகட்டுகிற முறை என்பது காம்படிஷன் அதிகமாக இருக்கிற போது தேர்வு செய்வதற்கு வசதியாக உருவாக்கப்பட்ட ஒரு முறை, அவ்வளவுதான். ஆனால் இது டிராப் அவுட்டை உருவாக்குவதற்கு, இடைநிறுத்தத்தை அதிகரிப்பதற்கு சூது சூழ்ச்சி என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தி. 12ஆம் வகுப்பு வரையில் எல்லோரையும் ப்ரமோட் செய்து இறுதி வகுப்பிலே ஒரு பொதுத் தேர்வை நடத்தினால் போதுமானது. 5ஆம் வகுப்பிலே எதற்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பிலே எதற்கு பொது தேர்வு, 10ஆம் வகுப்பிலே எதற்கு பொது தேர்வு? 2 வருஷம் சேர்ந்ததுதான் +2.
அதை 11th 12th என்று கூட சொல்லக்கூடாது. 10+2 ஹையர் எஜுகேஷன்ல செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ல, ஹையர் எஜுகேஷன் அல்ல, செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன். இந்த செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ல 2 years ஸ்கூல்லே படிக்கணும், யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டாம் என்பதற்காக இணைக்கப்பட்ட ஒரு முறை. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் செகண்டரி ஸ்கூல்ல +2ல, அதுல ஒரு வருஷம் தான் ஃபைனல் இயர். அந்த 12ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு நடத்தினால் போதுமானது. அதன் பிறகு அவன் உயர் கல்விக்கு வந்தால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அவன் வேலைக்கு போக வேண்டுமானால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்படி எல்லா இடங்களிலும் ஒரு வடிகட்டும் முறையை உருவாக்குவது என்பது தரத்தை மேம்படுத்துவதற்கானதல்ல, விளிம்பு நிலை மக்கள் படிக்கும் எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு முயற்சி, அவர்களை பாதியிலேயே தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி, டிராப் அவுட்ஸ் என்கிற இடைநிறுத்தத்தை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி என்று விளிம்பு நிலை சமூகத்தின் பார்வையிலிருந்து நான் உணர்கிறேன். இது ஒரு மார்ஜினலைஸ்டு செக்ஷன் பேஸ்ட் பர்செப்ஷன், அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எக்ஸ்க்ளூஷன் என்பது எங்கெல்லாம் இருக்கிறது, உன்னை முடிந்த வரையில் புறக்கணிக்கிற ஒரு முயற்சி. ஐஐடி நினைத்து கூட பார்க்க முடியாது, ஐஐஎம் நினைத்து பார்க்க முடியாது, எய்ம்ஸ் நினைத்து பார்க்க முடியாது. இந்த உயர்கல்வி நிறுவனங்களோடு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது என்கிற நிலைதான் இருக்கிறது. 0.0001% கூட அந்த கல்வி நிறுவனங்களில் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலை இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன், சப்ரஷன், இது ஒரு வகையான ஒடுக்குமுறை. கல்விக் கொள்கையை வரையறுக்கிற போது ஒரு இன்க்ளூசிவ்னஸ் என்பது முக்கியமானது. எல்லோரும் கல்வி பெற வேண்டும், அனைவருக்கும் கல்வி என்பது திட்டம், சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் பெயர். ஆனால் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதில்லை. ஹையர் எஜுகேஷன் வர முடியாவிட்டால், ஸ்கூல் எஜுகேஷனை டிராப் அவுட் பண்ணிட்டா ஹையர் எஜுகேஷன் வர முடியாது. ஹையர் எஜுகேஷனுக்கு வர முடியாவிட்டால் டிசிஷன் மேக்கிங், பாலிசி மேக்கிங் போன்ற இடங்களில் உன்னுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காது. இது எவ்வளவு பெரிய சூது என்பதை உணர வேண்டும். இது மாபெரும் சூழ்ச்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அயல்நாடு சென்று உயர்கல்வியை பெறாமல் இருந்திருந்தால் அவர் அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி என்கிற அரசியல் நிர்ணய சபையிலே கூட உறுப்பினராகி இருக்க முடியும், பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் என்கிற முறையில். அதற்கு எஜுகேஷன் என்பது ஒரு குவாலிபிகேஷனாக இருக்க முடியாது. ஆனால் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதிலே மெம்பராவது, அதனுடைய தலைவராவது என்பது கல்வி தகுதி அடிப்படையில் தான் முடியுமே தவிர வெறும் குடிமகன் என்கிற அடிப்படையில் முடியாது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன் என்கிற வாய்ப்பை பெற்றார் என்றால் அதற்கு அவர் பெற்ற உயர் கல்விதான் காரணம். உயர்கல்வி என்பதுதான் உண்மையிலேயே கல்வி. இந்த ஸ்கூல் வரையிலும் படிக்கிறது ஒரு ஃபண்டமெண்டல், அது ஒரு ப்ரிப்பரேட்டரி எஜுகேஷன், அதுவே எஜுகேஷன் அல்ல. அது நம்மை எம்பவர் செய்யாது. நம்மால் டெசிஷன் மேக்கர் என்கிற நிலைக்கு உயர முடியாது, பாலிசி மேக்கர் என்கிற நிலைக்கு உயர முடியாது. கல்வியே இல்லாமல் லா மேக்கராக கூட ஆகிவிட முடியும், லெஜிஸ்லேட்டராக ஆகிவிட முடியும், லெஜிஸ்லேட்டராக ஆக முடியும். ஆனால் பியூரோக்ராட்டாக ஆக முடியாது. பியூரோக்ரசியும் சேர்ந்ததுதான் டெமோக்ரஸியாக இருக்கிறது, அதை மறந்துவிடக் கூடாது.
வெறும் லெஜிஸ்லேட்டர்ஸ் மட்டுமே கொள்கைகளை வரையறுத்து விட முடியாது. பிரதமராக ஒருவர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை ஜனநாயகம் தந்தாலும் அந்த பிரதமரால் ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை வரையறுக்க முடியாது, எழுத முடியாது, டிராப்ட் செய்ய முடியாது. இந்த பாலிசி சம்பந்தமான முடிவை எடுக்க முடியும். ஆனால் அதை எப்படி வரையறுப்பது, அதை எழுதி முடிப்பது என்பதற்கான தகுதியை கல்வி தருகிறது. எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். இந்த பியூரோக்ராட்ஸ் என்ற இடத்தை பெறுவதற்கு ஹையர் எஜுகேஷன் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே விளிம்பு நிலை சமூகம் எம்பவர் ஆக வேண்டுமானால், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், empowerment of Dalits, empowerment of tribals, empowerment of minorities, இவர்களெல்லாம் வலிமை பெற வேண்டுமானால் அடிப்படையில் அவர்களுக்கு உயர் கல்வி கிட்ட வேண்டும். அதுக்கு பிறகுதான் எம்ப்ளாய்மெண்ட். உயர்கல்வி கிட்ட வேண்டும். இன்றைக்கு உயர்கல்வியை பெறுவதற்கு என்னென்ன தடைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு தடைகளும் செய்யப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் நீட் என்பதும். நீட் என்பது வெறும் போட்டிகளில் இருந்து தரமானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான உத்தி முறையாக மட்டும் இல்லை. அது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் போன்றவர்களை வடிகட்டி வெளியே தள்ளுவதற்கான முயற்சி, புறந்தள்ளுவதற்கான முயற்சி, சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு திட்டம் அது. பிரைவேட் காலேஜஸ்லாம் நிறைய கொள்ளையடிக்கிறாங்க, அதை நாங்கள் ரெகுலேட் பண்றோம், ஒழுங்குபடுத்துறோம், மானிட்டர் பண்றோம். நோ, அதே ஃபீஸ் இன்னைக்கும் வாங்குறாங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் காலேஜஸ். அதுல எந்த மாற்றமும் நிகழவில்லை. அதை அரசாங்கமே முடிவு பண்ணி இவ்வளவு ரூபாய் இந்த கல்லூரிக்கு நீ கட்டணும், ஆண்டு கட்டணம் முடிவு பண்ணுகிறது. அதே தொகைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்பது ரூரல் பகுதிகளில் இருந்து, குக்கிராமங்களில் இருந்து முதல் தலைமுறையாக படித்து வரக்கூடிய பிள்ளைகளை பாதியிலேயே நிறுத்தி வெளியேற்றுவதுதான். ஏழை குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளை பாதியிலேயே வெளியேற்றுவதுதான். அதுதான் அவருடைய அடிப்படை நோக்கம். எனவே விளிம்பு நிலை சமூகங்கள் கல்வி பெற வேண்டும், உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற இந்த நிலைப்பாடு இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது, தொட முடியாத தூரத்திலேயே இருக்கிறது. படிப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு தரப்பட்டு வருகிற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த 2025, 2026 வரையிலும் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் அரசிடம் முறையிட்டு வலியுறுத்தி பல கட்சிகளையும் அதிலே தலையிட கோரி அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் நீட்டித்தார்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஏன் அந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்த வேண்டும்? அதை நிறுத்துவதன் மூலம் என்ன இங்கே பொருளாதார நெருக்கடியை சீர் செய்துவிட முடியும்? உயர்கல்வி பெற விரும்புகிற மாணவ செல்வங்களுக்கு, விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிற கல்வி உதவித்தொகையால் என்ன பெரிய கேடு இந்த நாட்டுக்கு, இந்த அரசுக்கு ஏற்பட்டுவிட போகிறது? எங்கே குறிவைக்கிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அயல் நாடுகள் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் படிப்படியாக நிறுத்தப்பட்டு வருகிறது, குறைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் குறைக்கப்பட்டு நிறுத்தப்படுகிற நிலை இருக்கிறது. விளிம்பு நிலை சமூகங்களின் கல்வியின் நிலை, எதிர்காலத்தின் நிலை கேள்விக்குறியாக மாறுகிறது. எனவே மாணவ செல்வங்களிடையே
இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. எப்போதுமே யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் விழிப்புணர்வு பெற்று அவர்கள் அதற்கான போர்க்குரலை எழுப்புகிற போதுதான் அந்த உரிமைகளை வென்றெடுக்க முடியும். நமக்காக யாரோ இன்னொருவர் போராடுவார்கள், அதன் மூலம் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பது வெறும் கனவாகத்தான் போய் நிற்கும். பெண்களாக இருந்தாலும், தலித் மற்றும் பழங்குடி சமூக பிரிவினராக இருந்தாலும், இதர பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும், சிறுபான்மையினராக இருந்தாலும், இந்த விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் தங்களுக்கான தேவைகளை உணர்ந்து அதன் அடிப்படையில் அமைப்பாக திரண்டு போராடுவதன் மூலம்தான் இவற்றை வென்றெடுக்க முடியும். அதிலே இன்றைக்கு கல்வி கொள்கையிலேயே நமக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அதிலேயே ஒருதலைபட்சமான அணுகுமுறை இருக்கிறது, ஓரவஞ்சனையான அணுகுமுறை இருக்கிறது, புறந்தள்ளக்கூடிய சூது சூழ்ச்சி நிறைந்திருக்கிறது. இடைநிறுத்தத்தை மேம்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு, பெருக்குவதற்கு சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இவற்றையெல்லாம் முறியடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த மொழிக் கொள்கையை பற்றி பலரும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் விரும்புகிற மொழியை கற்றுக்கொள்ளலாம், விரும்புகிற மொழியில் ஆய்வுகள் செய்யலாம். அந்த சுதந்திரத்தை யாரும் தடுக்கப் போவதில்லை. இந்தியை படிக்க விரும்புகிறவர்கள் இந்தியை படிக்கலாம், பிரெஞ்சு மொழியையும் படிக்கலாம், டோச் மொழியையும் படிக்கலாம். எல்லா தேசங்களிலும் அதற்கான கதவுகள் திறந்திருக்கின்றன, இந்தியாவிலும் உண்டு. ஆனால் ஒரு அரசு ஒரு தேசத்தின் கல்வி மொழியாக, பயிற்று மொழியாக, பாடமொழியாக ஒற்றை மொழியை திணிக்க முயற்சிப்பது என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுவோம். ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற திணிப்பை நாம் எதிர்க்கிறோம். எந்த மொழி மீதும் நமக்கு வெறுப்பு கூடாது. எந்த மொழிக்கு எதிராகவும் நாம் அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை. பன்மொழி திறன் வளர்த்துக் கொள்வது அவசியமானது. ஆங்கிலமாக இருந்தாலும், இந்தியாக இருந்தாலும், பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொருவருடைய மேம்பாட்டுக்கும் அடிப்படை தேவைகளாக இருக்கின்றன. அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு அரசு ஒரு கொள்கையாக வரையறுத்து ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற போதுதான் அதை நாம் சுட்டிக்காட்ட அல்லது விமர்சிக்க தள்ளப்படுவோம். அந்த வகையில் கல்வி கொள்கையிலும் அவரவர் தாய்மொழியில் கற்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். கல்விக்கு நிறைய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 6% கல்விக்கென நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது கல்வியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் 3% மேல் இல்லை என்ற நிலைதான் மாநில அரசுகளிடையும் இருக்கிறது, மத்திய ஒன்றிய அரசிடமும் அந்த நிலைப்பாடுதான் இருக்கிறது. பிற திட்டங்களுக்கு கூடுதலான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன, அவை விரயமாகின்றன. கல்வியை கட்டணமில்லாமல் வழங்குவது ஒன்றுதான் ஒரு தேசத்தை மேம்படுத்தும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் கட்டணம் இல்லை என்கிற நிலையை ஏற்படுத்துகிற ஒரு அரசுதான் உண்மையான மக்கள் அரசாக இருக்க முடியும். நாட்டின் மேம்பாட்டில் அக்கறை உள்ள அரசாக இருக்க முடியும். வேறு எந்த இலவச திட்டங்களும் தேவையில்லை. இலவச தொலைக்காட்சி தேவையில்லை, இலவச கம்ப்யூட்டர் தேவையில்லை, இலவசமான சைக்கிள் தேவையில்லை, வேறு எந்த இலவச திட்டங்களும் தேவையில்லை. கல்வி ஒன்றை கட்டணம் இல்லாமல் வழங்குகிற நிலை வந்தால் அந்த நாடு உலகில் மிக உயர்ந்த தேசமாக தலை நிமிர்ந்து இருக்கும். உயர்கல்வியிலே விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக தீட்டப்படுகிற சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும். அது மாணவர்களிடையேயும் அந்த விழிப்புணர்வு வளர்ந்தோங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, 100 ஆண்டு காணும் லயோலா கல்லூரி 1000 ஆண்டுகளை காண வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.